ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 13 திருதராஷ்டிரரின் துறவு. பதம் 58. தஹ்யமானே அக்னிபிர் தேஹே பத்யுக பத்னி சகவுடஜே பஹீக ஸ்திதா பதிம் சாத்வி தம் அக்னிம் அனுவேக்ஷயதி. டிரான்ஸ்லேஷன். யோக சக்தியினால் உண்டாகும் தீயில் பர்ணசாலையுடன் தன்னுடைய கணவரின் தேகம் எரிக்கப்படும் பொழுது வெளியிலிருந்து அதை கவனித்து கொண்டிருக்கும் பதிவிரதையான அவரது மனைவி காந்தாரியும் ஆழ்ந்த கவனத்துடன் அந்த தீயில் பிரவேசிக்கப் போகிறாள். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். காந்தாரி திருதராஷ்டிரரின் மிகச்சிறந்த வாழ்க்கை துணைவியாகவும் பதிவிரதையாகவும் இருந்தாள். எனவே யோகத்தீயில் பர்ணசாலையுடன் தன் கணவரும் எரிந்து சாம்பலாவதை கண்டதும் காந்தாரி மனோதிடத்தை இழந்தாள். 100 மகன்களையும் இழந்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய அவள் காட்டில் தன் அன்பிற்குரிய கணவரும் எரிந்து போவதை கண்டாள். இப்போது உண்மையாகவே காந்தாரி தனிமையை உணர்ந்தாள். எனவே தன் கணவர் எரிந்து கொண்டிருந்த அக்னியில் அவளும் பிரவேசித்து கணவருடன் மரணத்தை தழுவினாள். இது சதி அல்லது இறந்த கணவருடன் உடன்கட்டை ஏறுதல் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு பெண்ணின் மிகவும் பக்குவமான செயல் என்று கருதப்படுகிறது. பிற்காலத்தில் கணவனுடன் உடன்கட்டை ஏற விரும்பாத பெண்ணும் அதை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதால் இந்த சடங்கு வெறுக்கத்தக்க குற்றச் செயலாக கருதப்பட்டது. கடந்த யுகங்களில் காந்தாரியும் மற்றவர்களும் உடன்கட்டை ஏறியதைப் போல இன்றைய பெண்களால் செய்ய முடியாது. காந்தாரியை போன்ற ஒரு பதிவிரதை அக்னியை விட தன் கணவரின் பிரிவு அதிகமாக இருப்பதை அந்த தவிப்பை உணர்வாள். அத்தகைய ஒரு பெண் தன்னிச்சையாக உடன்கட்டை ஏறலாம். இதில் யாருடைய வற்புறுத்தலும் இல்லை. இந்த சடங்கு ஒரு சம்பிரதாயமாக மாறி ஒரு பெண் இதை செய்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட போது இது உண்மையாகவே குற்றச் செயலாக ஆனது. எனவே இந்த சடங்கிற்கு அரசாங்கம் தடை விதித்தது. நாரதரின் இந்த முன்னறிவிப்பு விதவையான தன் பெரியன்னையை தேடி செல்வதிலிருந்து யுதிஷ்ட மகாராஜனை தடுத்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 13 பதம் 58 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 59. விதுரஸ்து தத் ஆச்சர்யம் நிசாம்ஸ்ய குரு நந்தன ஹர்ஷ சோக யுதஸ்தஸ்மாத் கந்தா தீர்த்த நிஷேவக. டிரான்ஸ்லேஷன். விதுரர் அந்த ஆச்சரியத்தை கண்டு மகிழ்ச்சியும் துன்பமும் மேலிட அந்த புண்ணிய தீர்த்தத்திலிருந்து கிளம்பி சென்று விடுவார். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். திருதராஷ்டிரர் பௌதீகத்தில் முன்பு அளவுக்கதிகமான பற்று கொண்டிருந்தார் என்பதால் இப்பொழுது அவர் முக்தியடைந்த யோகியாக அதிசயமான முறையில் உடலை விட்டதைக் கண்டு விதுரர் ஆச்சரியப்பட்டார். திருதராஷ்டிரர் வாழ்வில் உயர்ந்த கதியை அடைந்ததற்கு விதுரர்தான் காரணம் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே அதை அறிந்த விதுரர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் அவரது தமையனை ஒரு தூய பக்தராக மாற்ற முடியவில்லையே என்று அவர் வருத்தப்பட்டார். பகவானின் பக்தர்களான பாண்டவர்களிடம் திருதராஷ்டிரர் விரோதம் கொண்டிருந்தார். இதனால் தான் விதுரர் அவரை தூய பக்தராக மாற்றவில்லை. பகவானின் திருவடிகளில் இழைக்கப்படும் குற்றத்தை விட ஒரு வைஷ்ணவரின் பாதங்களில் இழைக்கப்படும் குற்றம் அதிக ஆபத்தானதாகும். திருதராஷ்டிரர் கடந்த கால வாழ்வில் ஆழ்ந்த பௌதீக பற்று கொண்டிருந்தார். என்றாலும் விதுரர் அவருக்கு கருணை காட்டுவதில் மிகவும் தாராளமாக நடந்து கொண்டார்.
ஆனால் தற்போதைய வாழ்வில் கிடைக்கப் போகும் அத்தகைய பலன் முடிவாக பரமபுருஷ பகவானின் விருப்பத்தை பொறுத்தது என்பதில் சந்தேகமில்லை. எனவே திருதராஷ்டிரருக்கு முக்தி மட்டும்தான் கிடைத்தது. மேலும் இத்தகைய முக்தி பெற்ற பல வாழ்வுகளுக்கு பிறகுதான் ஒருவர் பக்தி தொண்டின் நிலையை அடைகிறார். தமது அண்ணனையும் அண்ணியையும் இழந்ததால் விதுரர் உண்மையாகவே மிகவும் வருத்தப்பட்டார். இந்த வருத்தத்தை போக்கும் ஒரே வழி தீர்த்த யாத்திரைதான். இதனால் விதுரரை திரும்பவும் அழைப்பதற்கு யுதிஷ்டருக்கு வாய்ப்பில்லாமல் போனது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 13 திருதராஷ்டிரரின் துறவு என்ற தலைப்பில் பதம் 59 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 60. இதி உக்த்வா அத ஆருஹத் ஸ்வர்கம் நாரதக சக தும்புருக யுதிஷ்டோ வசஸ்தஸ்ய ஹ்ருதி கிருத்வா அஜஹாத் சுச்சக. டிரான்ஸ்லேஷன். இப்படி கூறிவிட்டு மாமுனிவரான நாரதர் தமது வீணையுடன் ஆகாயத்தில் கிளம்பினார். யுதிஷ்டர் அவரது உபதேசத்தை உள்ளத்தில் நிறுத்தியதால் எல்லா கவலைகளையும் அவரால் போக்கிக் கொள்ள முடிந்தது. பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் ஓர் ஆன்மீக உடலை பெற்ற நாரதர் நித்தியமாக வானவெளியில் சஞ்சரிக்க கூடியவர் ஆவார். ஜட ஆன்மீக வெளிகளிலுள்ள எந்த கிரகத்திற்கும் நாரத முனிவரால் தடையின்றி சிறிது நேரத்திலேயே சென்றுவிட முடியும். முற்பிறப்பில் அவர் ஒரு பணிப்பெண்ணின் மகனாக இருந்ததை நாம் முன்பே விளக்கியுள்ளோம். தூய பக்தர்களுடன் தொடர்பு கொண்டதால் அவர் விண்வெளியில் எப்பொழுதும் தடையின்றி பிரயாணம் செய்யும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார். எனவே ஒருவர் நாரத முனிவரின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்பதுடன் இயந்திர கருவிகளால் மற்ற உலகங்களுக்கு செல்லும் வீணான முயற்சியை கைவிட வேண்டும். யுதிஷ்டர் சிறந்த பக்தராக இருந்ததால் அவரால் அவ்வப்போது நாரத முனிவரை காண முடிந்தது. நாரதரை காண விரும்பும் ஒருவர் முதலில் பக்தியுள்ளவராக இருந்து நாரத முனிவரின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 13 திருதராஷ்டிரரின் துறவு என்ற தலைப்பில் பதம் 60 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் கேண்டோ பதம் 13 திருதராஷ்டிரரின் துறவு என்ற தலைப்பை கொண்ட 13ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பொருளுரைகள் இத்துடன் முடிவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே